பாதிக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் நமக்கு கிடையாது. சாதி பார்த்து, மதம் பார்த்து, அடையாளங்கள் பார்த்து போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை தாண்டி மனித உரிமைகளுக்காக, சமூக நீதிக்காக பாதிக்கப்படுகிறவர்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை வரையறையின் கீழ் நின்று இயங்குகிறோம். நேற்றைக்கு நான் சிவகங்கையில் இருந்தேன். அஜய்குமாரின் இல்லத்தில் அவருடைய தாயாரின் உடன்பிறப்பை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன். இப்படி எங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் ஆளும் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் வன்கொடுமைகளை கண்டிக்க ஒருபோதும் தவறியதில்லை. அநீதிகளை கண்டிப்பதில் தவறியதில்லை. அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கத்தை சுட்டி காட்டாமல் இருந்ததில்லை. இதற்கு முன் வருவதற்கு, இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிகழ்வை கலந்து கொண்ட ஒரு தோழர் வந்து கையை பிடித்து கொடுக்கிறார். காவல்துறையின் வன்கொடுமையை ஒரு சொல்லில் நீங்கள் விளக்கினீர்கள், வாழ்த்துக்கள் என்று சொன்னார். என்ன என்று கேட்க, காவல்துறையின் வன்முறையை அரசு பயங்கரவாதம் என்று சொன்னதற்காக உங்களை பாராட்டுகிறேன். ஸ்டேட் டெரரிசம் என்று அதை ஊடகங்களின் முன்னால் என்று உரத்து சொல்லுகிற துணிச்சல், ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே சொல்லுகிற துணிச்சல் உங்களிடத்தில் இருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். ஆகவே அரசியல் ஆதாயம் கருதி எந்த நிலைப்பாட்டை நாம் எடுத்ததில்லை. எனது உடன்பிறப்பு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் என்பதும் நான் பதைத்த பதைப்பு. நான் எந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்பதையெல்லாம் நான் நினைக்கிறேன். கமிஷனரை போய் பார்த்தேன், பல பேருக்கு தெரியாது. ஒரு மணி நேரம் அவரோடு உட்கார்ந்து பேசினேன். முதலமைச்சரை பார்த்தேன், இந்த பிரச்சனைக்காக மட்டுமே பார்த்தேன். அவருடைய உடலை பொது இடத்திலே வைத்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன். அவர்கள் விரும்புகிற இடத்திலேயே, வீட்டுக்கு அருகிலேயே அவர் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன். உள்ளூர் அமைச்சரையும் சந்தித்து ஒருவேளை அவரும் சேர்ந்து பரிந்துரைத்தால்தான் முதல்வர் கேட்கக்கூடும் என்று கருதி அவரையும் வீட்டிலே போய் சந்தித்து பக்கத்திலேயே அவருடைய துணைவியார் சொல்லுகிற இடத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்ய அனுமதியை பெற்றுத்தாருங்கள் என்று போய் கேட்டேன். எனக்கு யாரும் இப்படி சம்பவம் நடந்துவிட்டது என்று சொல்லவில்லை. நீங்கள் வாருங்கள் என்று என்னை அழைக்கவில்லை. இந்த நிகழ்வில் கடைசி வரையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று யாரும் என்னிடத்திலே கேட்கவும் இல்லை. நானே இந்த களத்தில் நின்றேன், கடைசி வரையில் நின்றேன். ஆகவே நீதி கிடைக்க வேண்டும் என்கிற போராட்டம் யாருக்காக இருந்தாலும், ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலித் என்பதற்காக அல்ல, பாதிக்கப்பட்டவர் என்பதற்காக, அஜித்குமார் தலித் அல்லாதவர் என்பதற்காக அல்ல, பாதிக்கப்பட்டவரின் குடும்பம் என்பதற்காக. இப்படித்தான் என் கால்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, என் குறைகள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவன். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஒரு நிகழ்வில் பங்கேற்ற போது ஒரு தம்பி எழுப்பிய கேள்விக்கு தன்னியல்பாக நான் ஒரு விளக்கத்தை சொன்னேன். நோ இன்டென்ஷன், எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்கள் காதலிக்கிறார்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த நேரத்தில் எனக்கு எல்ஜிபிடி என்ற ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமூகம் நம்முடைய உணர்வுகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் போராடுவது என்ற எண்ணம் சிறிதும் உருவாகவில்லை. அப்படி எண்ணம் தோன்றவே இல்லை. சாதாரணமாக இருக்கிற ஆண்களுக்கு இடையிலேயும், சாதாரணமாக பெண்ணாகவே பிறந்திருக்கிற பெண்களுக்கு இடையிலேயும் இருக்கிற உணர்வை பற்றித்தான் அந்த தம்பி கேள்வி கேட்கிறார் என்று எண்ணி அது ஒரு வகையான பெர்வர்ஷன் என்று சொன்னேன். பரப்பிலேயே ஆணாய் பறந்து பெண் உணர்வையும், பெண்ணாய் பறந்து ஆண் உணர்வையும் கொண்டிருக்கிறவர்களை நான் மனதிலே நிறுத்தி சொல்கிறேன். அப்படி இங்கே ஒரு சமூகம்
திரண்டு எழுந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலும் கழியவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் இந்த குரலை இப்போது வைக்க தொடங்கி இருக்கிறார். ஆகவே உண்மையாகவே ஒரு மாஸ்குலைன் ஜெண்டர், ஒரு ஆண், அவர் முழுமையான ஒரு ஆண், ஃபெமினைன் ஜெண்டர் முழுமையான ஒரு பெண். அப்படிப்பட்டவர்களுக்கு இடையிலேயும் ஹோமோசெக்சுவாலிட்டி என்பது இருக்கிறது, லெஸ்பியனிசம் இருக்கிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதாக எண்ணி அது ஒரு வகையான பர்வர்ஷன் என்று சொல்றேன். இன்றைக்கு அந்த சமூகத்தை சார்ந்த தொடர்கள் நான் தவறுதலாக அதை வக்கிரம் என்று சொன்னதாக புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்காகவும் போராடுகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திருநங்கைகள் என்கிற சமூக பிரிவினருக்கு, திருடர்கள் என்கிற சமூக பிரிவினருக்கு நலவாரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விளிம்பு நிலை மக்கள் என்று வருகிற போது எஸ்சி எஸ்டி மட்டுமல்ல, விளிம்பு நிலை சமூகம் என்பது அதிகாரத்தோடு தொடர்பில்லாத அனைவருமே விளிம்பு நிலை சமூகம் தான். மேலிருந்து கீழே என்றுதான் நாம் சமூகத்தை வரிசைப்படுத்தி பார்க்கிறோம். நீங்கள் சமபரப்பிலே மையத்தை சார்ந்தவர்கள், மையத்திற்கு வெளியே நிற்பவர்கள் என்று வட்டமாக வரைத்து பார்த்தால் அந்த இறுதி வட்டமாக இருக்கிற கடைசி வளையம் தான் விளிம்பு நிலை. அதுதான் ஆட்சி. அதிகார மையத்திற்கும் அந்த விளிம்பு நிலையில இருப்பவர்களுக்கும் வாக்களிப்பதற்கான தொடர்பு மட்டும்தான் இருக்கவே தவிர அதிகாரத்தை நுகர்வதற்கான தொடர்பு இருக்காது. அப்படிப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், தலித்துகள், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டோர், அதிலும் குறிப்பாக பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பிறப்பிலேயே இருபாலினத்தவராக பிறப்பவர்கள், ஆணாக பிறந்து பெண்ணுணர்வை கொண்டவர்கள், பெண்ணாக பிறந்து தோற்றத்திலே பெண்ணாக பிறந்து ஆண் உணர்வு மேலோங்கி இருப்பவர்கள், இவர்களெல்லாம் விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக போராடுகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒருபோதும் இந்த எல்ஜிபிடி என்று சொல்லப்படக்கூடிய சமூக பிரிவினருக்கு எதிராக நாம் சிந்தித்ததில்லை. அவர்கள் இந்த சமூகத்திலே கவனிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள், வஞ்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்களின் உணர்வுகள் மதிக்கப்படாமல் இருக்கின்றன, அந்த உணர்வுகள் உரிமைகளாக்கப்படாமல் இருக்கின்றன, அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படாமல் இருக்கின்றன என்பதையெல்லாம் உணர்ந்த இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அன்றைக்கு அந்த தம்பி கேட்டபோது எனக்கு அந்த எண்ணமே தோன்றவில்லை. நல்லபடியாக பிறந்திருக்கிற ஆணுக்கும் ஆணுக்கும், நல்லபடியாக முழுமையான பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படுகிற ஈர்ப்பை பற்றி அவர் கேட்கிறாரோ என்கிற அடிப்படையிலே அது சேர்க்கை பழக்கத்தால் வரக்கூடிய ஒன்று. விடுதி மாணவர்களிடையே, விடுதி போன்ற தனிமையில் இருக்கிற மாணவர்களிடையே வரக்கூடிய ஒரு சேர்க்கை பழக்கம் என்ற ஒரு கருத்து உண்டு. அப்படிப்பட்ட அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் அந்த கேள்வியை எழுப்புகிறாரோ என்று தோன்றி உடனே நான் அந்த கருத்தை சொல்றேன். எதற்கு உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், விளிம்பு நிலை சமூகங்களுக்காக போராடுவதுதான் உண்மையான ஜனநாயகம், உண்மையான சமூக நீதி.